தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ குட்டியான மரம் பாருங்கள். அந்த குட்டியான மரத்தில் இவ்வளோ பெரிய மாங்காய் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மாங்காய். பேக்ரவுண்ட் வாய்ஸ் எங்கள் அம்மா தான். இங்கே பாருங்கள் கைஸ், எங்கள் அம்மா ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா எங்கள் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்பா சொல்லலை அவர். சரி, நம்ம இப்போ இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு மரத்தை போய் பார்ப்போம். காய்ச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் இது காய்ச்சிருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருச்சு இல்லை இப்போ? வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேவா சீக்கிரம் வா. ஐயோ சாயிராம். நாங்கள் கூடலூர்காரங்க தானே. எங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அவங்க அப்பா வந்துட்டு இங்கே தோட்டத்தில் இந்த மரம் வச்சு இன்னைக்கு பழம் வந்துருச்சு. குழந்தைங்களுக்கும் எனக்கும் ஒரே சந்தோஷம். இங்கே பாருங்கள் மருமகன் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தம்பி எடுக்கல. கவி அது பீங்க. சாயிராம் நல்லா இருக்கு. உழைப்புக்கு நன்றிங்க, பாராட்டுறேன். நன்றி நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சேன் ஒரு கொத்து அப்படி காய்ச்சிருக்கணும். இப்படி காட்டு. இங்க பாருங்க, உள்ள கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. கண்ணு இந்த இங்க இருக்கு கண்ணு, இந்த இடத்துல பெருசா வளர்ந்துருக்குமா. இது என்ன பிரமாதம். அப்படியே இங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரர் எனக்காக வளர்த்து கொடுத்துருக்காரு. மண்மோர் போங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரர் எனக்காக கஷ்டப்பட்டு மரம் வளர்த்து எனக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் எங்க வீட்டுக்காரர் பாருங்க, அவங்க அப்பா மரம் வளர்த்து பழம்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு. சூப்பர். அப்படியே வீட்டுக்காரர். ஓகே, நான் உங்களுக்கு சாப்பிட்டு இப்போவே ரிவ்யூ சொல்கிறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க லாவண்யா ஃபார்ம்ஸ். சாப்பிடுங்க கவி. பெரிய மரம், ஆனா இன்னும் பூக்களை எடுத்து. தேவா சாப்பிடு. நல்லாதான் இருக்கு.